இரத்தப்போக்கு பெரும்பாலும் ஸ்திரீ அந்த அம்மா பாருங்களேன், எங்கே இங்கே தான் நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்றது கொண்டான அந்த தகுதியை பார்க்கணும். 1000 பேர் போகிறாங்க, ஆனால் ஒரு லேடி 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 12 வருஷமாக வியாதியை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. கையில் இருக்கிற பணம் காலி, சொத்து காலி, இருந்த காசெல்லாம் டாக்டருக்கு செலவழிச்சாச்சு. வேதம் சொல்லிக்கிறது அநேக வைத்தியர்களால் மோசம் போய் தான் சொத்தெல்லாம் வித்துட்டான்னு வேதம் சொல்லுகிறாரு. அல்லேலூயா. மார்க்கில் போட்டிருக்கு, அநேக வைத்தியர்களால் வைத்தியம் பார்த்து எல்லா சொத்தும் காலி, எம்டி ஆகி 0 ஆகிட்டான் அந்த அம்மா. கடைசியாக ஒன்று இயேசு என்கிட்ட இருக்கிற காசு பணம் என்னை காப்பாற்றலை, சொந்தக்காரன் காப்பாற்றலை, ஆனால் இயேசுவை தேடி போய் கூட்டத்துக்குள்ளே போய் ட்ரெஸ்ஸை தொடுறா, சுகத்தை பெற்றுக்கொண்டா, உதிரத்தில் ஊரல் நின்றது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அப்பா சொல்ல, உன் விசுவாசம் பெரியது. அல்லேலூயா. ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கீங்களா, அதை உள்ளத்துக்குள்ளே கொண்டு வந்து நீங்கள் எண்ணணும். நீங்கள் அதிசயத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கீங்களா, அதை உள்ளத்தில் கொண்டு வந்து எண்ணணும். நீங்கள் ஒரு வெற்றியை எதிர்பார்த்து கொண்டு இருக்கீங்களா, அதை உள்ளத்தில் கொண்டு வந்து சிந்திக்கணும். நீங்கள் ஒரு பெரிய மாற்றம் வாழ்க்கை உண்டாக போது நினைக்கிறீங்களா, அதை உள்ளத்தில் கொண்டு வந்து நினைக்கணும். ஐயப்பா செய்ய போகிறாரு, இங்கே வந்து அசை போடணும், இங்கே கொண்டு வரணும், உள்ளத்தில் தியானம் பண்ணணும். அந்த வசனத்தை, அந்த வார்த்தையை இந்த அம்மா என்ன செஞ்சு உள்ளத்தில் என்ன பண்ணா, எப்படி பண்ண அந்த அம்மா? இயேசுவை பார்க்கறதுக்கு முன்னால், இயேசுவை தொடுறதுக்கு முன்னால் என்ன செஞ்சா, உள்ளத்தில் கொண்டு வந்தா. இன்னொரு வசனம் சொல்லுது, ஆனால் அவரை பார்ப்பேன் தொடுவேன் என்று அவளை அறிக்கை பண்ணியா. மார்க்கில் ஒரு வசனம் இருக்கிறது, இயேசுவை பார்க்கல, இயேசுவை தொடல, அதுக்கு முன்னால் இந்த அம்மா செஞ்ச காரியத்தை செய்யுங்க. இயேசுவை பார்க்கல, இயேசுவை தொடல, இந்த அம்மா அதுக்கு முன்னால் என்ன செஞ்சிச்சு, தான் உள்ளத்தில் பேசுச்சு, சொல்லுச்சு. நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு அற்புதம் நடக்கணுமா, உங்களுக்கு அதிசயம் நடக்கணுமா, உங்களுக்கு உயர்வு வரணுமா, உங்களுக்கு மேன்மை வரணுமா, நீங்கள் வாயை திறந்து பேச, வாயை திறந்து என்ன செய்யணும். இந்த அம்மா சொல்லிச்சா சொல்லலையாங்க? அப்போ நீங்கள் சொல்லணுமா வேணாமா? சொல்லணும்ல. அல்லேலூயா. நடந்துச்சு அந்த அம்மாவுக்கு 12 வருஷம், சொத்து காலி, சுகம் எல்லாம் போச்சு. ஆனால் ஒரு காரியம் பண்ணுச்சு, இயேசுவை பார்ப்பேன் தொடுவேன் சுகமாவேன், இயேசுவை பார்ப்பேன் தொடுவேன் சுகமாவேன். நடந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் உங்கள் வாழ்க்கை என்ன செய்ய போகிறது, நடக்க போகிறது.